ஹாய் காய்ஸ், சிம்பிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு. 4 பச்சை மிளகா, 2 பூண்டு எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளித்த பிறகு அதில் பச்சை மிளகாவை போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சு வரணும். பச்சை மிளகா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 பூண்டையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது சிம்பிள் தான், வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பின்னாடி அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலை பருப்பு, கடல மாவு குருமான்றதுனால அதை நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச கடல மாவு எடுத்து வச்சு இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்ட பின்னாடி கொஞ்சோன்னு கறி மசாலா பொடியும் ஆட் பண்ணணும். நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். குருமா நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஆனால் சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு கறி மசாலா பொடி ஆட் பண்ணுங்கள். இல்லைனா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச கடல மாவை ஊற்றிட்டு அதே அளவு தண்ணி எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு கடல மாவு நல்லா கெட்டியாயிடும். கெட்டியாயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். தண்ணி லைட்டாக தான் ஆட் பண்ணேன். இப்போ இதுக்கு தேவையான பூரி சுட்டு எடுத்துக்கலாம். இது பூரி, சப்பாத்தி ரெண்டுக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோவா உரப்பு இருக்காது. இதில் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம குருமா தயாராகிடுச்சு. பூரியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் பண்ணி பூரியும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டு விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கிண்டிட்டு இனி அவ்வளோதான், தயாராகிடுச்சு நம்ம கடல மாவு குருமா. இனி பிளேட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.